அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து இது நேற்று தர்ஸ்டே எடுத்த வீடியோ. இது வந்து சிக்கன் திடீர்னு ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிட்டாங்க. ஏன்னா ஆஃபீஸ் போகிறனால காலையில் நேரத்தில் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்ணுன்னா சாப்பிட முடியாது. சண்டே விட்டால் இடையில எதுவும் சாப்பிட முடியாது. அதனால் ஆஃபீஸ் கொண்டு போகிறோம் இல்லையா பாக்ஸ், அதுக்காக வந்து ஈவினிங் டைம் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு நம்ம இந்த சிக்கன்லாம் பிடிக்காது. நம்ம ஃப்ரெஷ்ஷு சிக்கன் சாப்பிட்டு பழகிட்டோமா. இந்த பேக்கெட்டில் கொண்டு வர சிக்கன் எனக்கு பிடிக்காது. ஆனால் சீக்கிரம் பாயில் ஆயிரும், எனக்கு பிடிக்காது. அதுக்கு வந்து திடீர்னு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏதாவது கிரேவி பண்ணுன்னு திடீர்னு சொன்னோன்னே நம்மளுக்கு டக்குன்னு வேலை செய்யாது, மூளை வேலை செய்யாது. என்ன பண்ணலாம், இது பண்ணலாமா, அது பண்ணலாம்னு பல வாக்கில் யோசிச்சு கடைசியில் எதுக்கும் பெப்பர் சிக்கன் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம் பவுட்ரை. அப்புறமேல் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பவுட்ரு, அது வந்து மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு பவுட்ரு அரைச்சி வச்சிட்டேன். அதுக்கடையில் லைவை போட்டு விட்டதுனால வந்து அது என்னென்ன போட்டு பண்ணேன்றதை எடுக்கலை. அது வீடியோ வந்து லைவில் போயிடுச்சு. ஒரு ஃபோன் இருக்கிறதுனால அதை எடுக்கலை. அப்புறமேல் வந்து அது வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடரும் சில்லி பவுடரும் காஷ்மீர் சில்லி பவுடரும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் இது பவுட்ரு ஏற்கனவே இருக்கு இல்லையா, நல்லா வெந்த பின்னாடி இந்த பவுட்ரை போட்டு கிளறி வச்சோடனே இந்த மாதிரி கிரேவியாக வந்துச்சு. உங்களுக்கு கிரேவி வேணும், அதே சமயம் நாளைக்கு மறுநாள் தேவைப்பட்டால் தோசைக்கோ சப்பாத்திக்கோ காலை பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிடும்போது வேணுன்றதுனால கொஞ்சம் கூடுதலாகவே பண்ணியாச்சு. அப்புறம் வந்து சப்பாத்தி, இங்கிட்டு சிக்கன் 65 கொஞ்சமாக சிக்கன் வந்து பவுட்ரு மிக்ஸ் பண்ணி சிக்கன் 65 பண்ணியாச்சு. நம்ம டைம் ஆச்சுன்னு சொல்லி அறக்க வேலை பார்த்துட்ருப்போம். அந்த குட்டி பசங்க வந்து காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் திரிவாங்க. நான் சப்பாத்தி போடுறேன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் தேய்ச்சி சப்பாத்தியெல்லாம் சாப்பாடு எல்லோரும் கொடுத்தாச்சு. எனக்கு தான் லாஸ்ட்டில் போட வேண்டியது. எனக்கு ஒன்றுனா போதும், ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். சரி ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சு தேய்ச்சிட்டு இருந்தேன். சரி அதையும் போடலாம் அப்படின்னு சொல்லி இங்கிட்டு போடுறதுக்குள்ள இந்த பக்கம் வச்சேன். ஸ்டவ்வில் வச்சு அது கருகி போயிடுச்சு. சரி விடு, நம்ம லாஸ்ட்டில் சாப்பிடும்போது கருகின தோசை, கருகினது, சுவாரி போனது இதானே கிடைக்கும். அதனால் ஓகே அப்படின்னு எடுத்து வச்சாச்சு. அவன் திரும்ப கொடுக்க மாட்டேன்னு அவன் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். கூட தேய்ச்சி போடுவோம், அதில் கூட தேய்ச்சி போடுவோம், கூட அதை போட்டு தேய்ச்சி போடுவோம். குரா இருங்க கொடு. தேங்க்யூ. வச்சுட்டு போ கை கழுவு. தேய்ச்சது போதும் கூட. அங்கே அடுப்பு அதாயிடுச்சு. போடு. தண்ணி அங்கே பிடிச்சி குடி. நான் சப்பாத்தி சிக்கன் கிரேவி பண்ணனால நான் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு அப்புறம் அவள் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டு இருந்தால். இப்போ ஸ்டவ் வேறு புதுசாக வாங்கி பழசு வச்சுருந்தோம். அது வந்து இப்போ 3 பர்னர் வச்சுருந்தோம். அதை மாற்றிட்டு இப்போ அது 4 பர்னர் வாங்கியிருக்காங்க. அதில் வந்து பால் எதாவது காய்ச்சும் போது சிந்திருச்சுன்னா துடைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ ஓகே பரவாயில்ல, நான் பழகிட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி இந்த மாவெல்லாம் பார்த்தா எல்லா இடத்துலையும் அவன் போட்டு எல்லாம் கிளறி வச்சுட்டு போயிட்டேன். அதனால் இப்படியே போட்டுட்டு தூங்கணும்னு வச்சுங்களேன், காலைல பார்த்து நம்மளுக்கு மயக்கம் வந்துடும். அதனால் எப்போவுமே நாங்கள் நைட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் பண்ணுவேன். இல்லாட்டி அவள் லாஸ்ட்டில் யார் சாப்பிட்றா, அவள் சாப்பிட்டான்னா அவள் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு நாங்கள் வந்து இது லிக்விடாக வச்சுருப்போம், அதை வந்து அடிச்சு விட்டு எல்லாம் க்ளீனாக போட்டு தேய்ச்சிட்டு அப்புறமேல் தான் பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தோம்னா ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லாட்டி கச்சன்னு கிடக்கும். சில சமயம் நான் என்ன பண்ணுவேன், சரி இருக்கட்டும் சோம்பேறித்தனம் ஆயிடுச்சுன்னா காலையில் விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். ஆனால் சவிதா வந்து அப்படி இருக்க மாட்டா. காலையில் போட்டாலும் நம்ம தான் விளக்கணும் அப்படின்ட்டு நைட்டே வந்து கையோடு விளக்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி விளக்குவாள். நான் கூட சோம்பேறித்தனம் போட்டுருவேன். அவள் வந்து காலையில், ஏன்னா அவங்க காலையில் எழுந்திரிச்சி விளக்கி வச்சிட்டா தான் காலையில் அவங்க வந்து ஆஃபீஸுக்கு சமைக்கிறதுக்கு, சமைச்சு காலையில் கொண்டு போகிறதுக்கு, பசங்களுக்கு கொடுத்து விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதுக்காக வந்து நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, மீட்டிங் வேறு இருக்குன்னு சொல்லி நல்லா ட்ரெஸ் சேஞ்சு பண்ணாமல் அப்படியே இருந்தால் மீட்டிங் இருக்குன்னு அவன் அது லேட் ஆகும் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் போய் மீட்டிங் அட்டன் பண்ண போயிட்டு இருந்தால் நான் பாத்திரம் கொஞ்சம் கிடந்தது விளக்கி வச்சுட்டு இருந்தேன். 2 பேரும் ஆளுக்கு ஒரு வேலையை ஏதோ செஞ்சு முடிச்சிருவோம், பிரிச்சுக்குருவோம். ஏதாவது இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும், இல்லாட்டி அவளே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவோம். செஞ்சு முடித்த பிறகு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நம்மளுக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஓரமாக நின்று பார்த்தோம்னா வேலைக்கு முடிச்சு எல்லாம் க்ளீனாக தொடச்ச பின்னாடி பார்த்தோம்னா நம்மளுக்கே பாடா எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு நம்மளுக்கே தோணும். அந்த மாதிரி எப்போவுமே நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடுவோம். இப்போ வந்து டிமாண்ட் இருக்குது, கேஸ் டிமாண்ட் இருக்கிறனால சரி கொஞ்சம் அது தகுந்த மாதிரி சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக இதாக பண்ணிகிட்ருக்கோம். அப்படியும் சில சமயத்தில் வந்து இந்த நாளைக்கு சண்டேன்றதுனால என்ன செய்வோம், கொஞ்சம் ஹெவியாக தான் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபிஷ்ஷு ஃப்ரை அது இதுன்னு பண்ணோம்னா, சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்டவ் அதிகமாக யூஸ் ஆகும்.
அதனால் டிமாண்ட் இல்லை. ஒரு சிலிண்டர் ஆல்ரெடி இருக்குது, ஒரு இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் அப்படி இருந்தால் கூட கரண்ட் ஸ்டவ் இருக்குது. இருந்தாலும் என்ன தான் கரண்ட் ஸ்டவ்வில் வேலை பார்த்தாலும் நம்ம காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்குலாம் அந்த அளவுக்கு ஈஸியாக வேலை முடியாது. இந்த கேஸ் ஸ்டவ் மாதிரி கரண்ட் ஸ்டவ் வந்து முடியாது. நைட்டிக்கும் சுடிதாருக்கும் என்ன வித்தியாசம்ன்றது யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன், எனக்கு தெரியல. நைட்டின்றது ஃபுல் கவராகி தான் இருக்குது. சுடிதாரும் சைடில் ஓப்பன் இருக்கும், அதாவது ஓப்பன் இருக்கும். இது ஓப்பனே கிடையாது, ஃபுல் கவராக இருக்கும். வெளியில் போட்டு நைட்டியை போட்டு வெளியில் போகிறது நான் கொஞ்சம் அநாகரிகமாக தெரியும். மற்றபடி வந்து நைட்டி வீட்டில் இருக்கும்போது போடுறது ஒன்றும் தப்பான ஒரு விஷயம் கிடையாது. நாங்கள் வதக்குறது இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்ச பிறகு நைட்டு வந்து எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் நீட்டாக வச்சுட்டு படுத்தோம்னா தான் காலையில் வந்து நிம்மதியாக வேலை பார்க்க முடியும். இல்லாட்டி பார்க்குறதுக்கே மெஸ்ஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அசிங்கமாக, நம்ம வேலை செய்கிறதுக்கே பிடிக்காது. காலையிலே மூட் அவுட் ஆயிரும். அதனால் வந்து எப்போவுமே நம்ம வந்து சமையல் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து நைட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வெள்ளச்சிக்கி வச்சுட்டு வருவோம். அது பாத்திரமெல்லாம் அதில் வைக்கிறனால தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். வடிஞ்ச பின்னாடி காலையில் எடுத்து அது இடத்துல நாங்கள் எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். காலையிலன்னும் போது டென்ஷனாக இருக்கும், வேலை இருக்கும், வாக்கிங் எங்கேயும் போயிட்டோம்னா அவசர அவசரமாக வந்து வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் எப்போவுமே நைட்டு க்ளீன் பண்ணி படுக்க பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும் வீடுகளில். கரப்பான்பூச்சி தொல்லை இருக்காது. அந்த கவரையும் கட்டி முடிச்சு போட்டு வச்சிட்டோம்னா கரப்பான்பூச்சி உள்ளார போகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.